வெல்கம் டு ரிலாக்ஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 33. அரை மணி நேரம் கழித்து முரளி சாரங்கனை அழைத்தான். சொல்லுங்க என்றான். ஒரு நொடி திகைத்தார் சாரங்கன். அவன் விழிப்பிலிருந்து விஷயங்களை தெரிந்து கொண்டான் என்பதை புரிந்து கொண்டார். விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாப்ள என்றார் மெல்லிய குரலில். அவ்வளவுதான் அவனுடைய பதில். மாப்ள சொல்லுங்க, என்ன பேசணும்? அது அன்னைக்கு வித்யா பேசினதும் அன்னபூர்ணி நடந்துக்கிட்டதும் தப்பு தான். அதுக்காக நானே எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்க நித்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் அவள் எடுக்கவே இல்லை. மாப்பிள்ளைக்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கேன். எத்தனை தடவை ஃபோன் பண்ணீங்க? ஏன் அந்த கேள்வியை கேட்கிறான் என்று புரியாமல், நிறைய தடவை பண்ணிட்டேன் மாப்பிள்ளை. ஓ, நீங்கள் பண்ணீங்களா? ஆமாம். சரி, வித்யா எத்தனை தடவை கால் பண்ணா? திகைத்தார் சாரங்கன். வித்யாவை விட நித்யா 2 வயசு தான் பெரியவ. ஆனாலும் பெரியவ. அதனால அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணுமா இல்லையா? உங்கள் வீட்டு பொண்ணுங்களா இருந்திருந்தா இதில் நான் தலையிட மாட்டேன். இப்போ நித்யா எங்கள் வீட்டு பொண்ணு. இன்னொரு வீட்டு பொண்ணை அவமதிக்கிறது என்ன நியாயம்? அப்படியே அவமதிச்சா மன்னிப்பு கேட்கணும்னு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நீங்கள் சொல்லித்தரலையா? அவன் வார்த்தைகளில் இருந்த குதர்க்கமும் கோபமும் கண்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தார் சாரங்கன். அத்தையை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்களுக்கு முதல்ல இருந்த இந்த கல்யாணமே பிடிக்கல. என்னையும் பிடிக்காதுன்னு தெரியும். நித்யாவோட விருப்பத்துக்காகத்தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னும் புரியும். அப்படி இருக்கிறவங்க இத்தனை வருஷத்துல எங்கள் குடும்பத்தை பற்றியோ எங்களை பற்றியோ எதுவும் பேசாமல் இருந்திருப்பாங்களா என்ன? அப்போ எல்லாம் கோபப்படாத நித்யா இப்போ கோபப்பட்டு இருக்கான்னா ஏன்னு யோசிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை வித்யாவுக்கும் இருக்கு. ஆனால் அது கல்யாணமாகிற வரைக்கும் தான். எப்போ அவ இன்னொருத்தர் வீட்டுக்கு மருமகளா போக தயாராகிட்டாலோ அப்போவே வார்த்தைங்களை பார்த்து பேச கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். என்ன, நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? நித்யாவைத்தான் உங்கள் அப்பாவுக்காகன்னு சொல்லி அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சிங்க. வித்யாவுக்கு என்ன, நல்லா சௌக்கியமாக வீட்டில் இருந்து படித்து சம்பாதிச்சு அவள் விருப்பத்தோட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா. அவளுக்கு ஏன் நீங்கள் எதையும் சொல்லி கொடுக்கல? அப்படி இல்லை மாப்பிள்ள, அவள் பேசுனது தப்பு தான். அது உங்களுக்கு தெரியுது, அவளுக்கு தெரியணுமே. தெரியட்டும். தெரிஞ்சு எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் நாம் மிச்சத்தை பேசிக்கலாம். அப்புறம் வித்யா கேட்குற மன்னிப்பை நித்யா ஏற்றுக்கிட்டா மட்டும் நீங்கள் இங்கே வாங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். பத்திரிகையை நீங்கள் கொரியரில் அனுப்பி விடுங்க. கவலைப்படாதீங்க, நானும் சத்யாவும் கண்டிப்பாக வருவோம். யார் வந்தாலும் வரலனாலும் என்பதை கொஞ்சம் அழுத்தி சொன்னான். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நித்யா திருமணத்திற்கு வரமாட்டாள் என்பதை மறைமுகமாக சொன்னான். இப்போ நான் வைக்கவா? நேரமாயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். சரி மாப்பிள்ள என்றார். என்றவன் வைத்து விட்டான். மறந்தும் கூட மாமா என்ற ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வரவில்லை. அதுவே அவனுடைய கோபத்தின் அளவை காட்டியது. ஏனோ அவர் அவமானமாக உணர்ந்தார். இத்தனை வருடங்களில் அவர்கள் ஏதோ உயர்ந்தவர்கள் போலவும் முரளியை கொஞ்சம் தாழ்த்தி வைத்தே நடத்துவார்கள். மறைமுகமாக எதை செய்தாலும் நேரிடையாக இப்படி எப்பொழுதும் அவர்களிடம் எதுவும் செய்ததில்லை. முதன்முறையாக வித்யாவும் அன்னபூரணியும் செய்த விஷயத்தால் முரளியின் முன் தலைகுனிந்து நிற்பதை போல் தோன்றியது சாரங்கனுக்கு. முரளியை பற்றி நித்யாவிற்கு திருமணம் செய்யும் போது பெரிய அபிப்பிராயம் இல்லை என்றாலும் அதன் பிறகான நாட்களில் அவனை நன்கு புரிந்து வைத்திருந்தார் சாரங்கன். எப்போதாவது சத்யாவையோ அவனையோ சத்தம் இல்லாமல் தாழ்த்தி பேசும்போது அது புரியாதவன் போல் நடந்து கொண்டு விடுவான். அதனால் இப்பொழுது நடந்த விஷயத்திற்கும் எதுவும் சொல்ல மாட்டான் என்று அவர் எண்ணியிருக்க, அவனோ கோபத்தின் உச்சியில் இருப்பதைக் கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினார். அப்போதுதான் அவருக்கு ஒன்று உரைத்தது. அவனையோ சத்யாவையோ பேசும்போது அமைதியாக இருப்பவன் மற்றவர்களுக்காக அதே அமைதியை கடைபிடிப்பான் என்று எண்ணியது மிகப்பெரிய தவறு என்று புரிந்து கொண்டார். இப்பொழுது நடந்த பிரச்சனையால் நித்யா இன்னும் தங்களை விட்டு தூரம் விலகி சென்று விடுவாள் என்பதும் புரிந்தது. அவர் கோபம் எல்லாம் வித்யாவின் மேல் திரும்பியது. மனதில் நிரம்பியிருந்து சினத்தோடு வீட்டிற்கு வந்தவர் வித்யா என்று கோபமாக அழைத்தார். என்னப்பா என்று வந்து நின்றாள். அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினது தப்பு, என்னை மன்னிச்சிடா அப்படின்னு ஒரு மன்னிப்பை கேளு. அப்பா என்ன பேசுறீங்க? நான் எதுக்கு கேட்கணும்? நான் எதுவும் தப்பா சொல்லலை, உண்மையை தானே சொன்னேன். அவள் கூறிய அடுத்த நொடி அவளை பலார் என்று அறிந்து விட்டார். எல்லாம் உன்னாலதான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? அவன்கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு அவன் முன்னாடியெல்லாம் அவமானப்பட்டு நிற்கணும்னு எனக்கு தலையெழுத்தா? எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நீ மன்னிப்பு கேட்கலனா எதுவும் சரியாகாது. நித்யா இங்க வரமாட்டா. உன் கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. மேடையிலிருந்து நீ இறங்கி வந்து பதில் சொல்ல போறியா? எல்லாருக்கும் பதில் சொல்ல போறது நானு. அதனால நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. அப்பா, இப்பவாச்சும் உங்களுக்கு இது தோணுச்சே என்றார் இவள் பெரியம்மா. இது அன்னிக்கே நீங்க பண்ணியிருக்கணும்.
நம்ம வீட்டு பொண்ணை வேதனைப்பட வச்சுட்டு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா தம்பி? அண்ணன் தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானா, இவளும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இன்னும் 1 மாசம்தான் இருக்கு கல்யாணத்துக்கு. அதுக்குள்ள பிரச்சனையை சட்டு புட்டுன்னு முடிக்கிற வழியை பாருங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அவர். இதோ பாரு வித்யா, இன்னும் இந்த வீட்டு பொண்ணா இருக்க போறது ஒரே 1 மாசம்தான். அதுக்குள்ளே எங்க மானத்தை வாங்கிட்டு போயிடாத. அப்பா, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பையா பண்ணிட்டேன்? கூட கூட பேசாத வித்யா. முதல்ல நாளைக்கு நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குற வழியை பாரு சொல்லிவிட்டு கோபமாக அறைக்குள் சென்று விட்டார் சாரங்கன். இரவு கணக்குகளை எழுதி கொண்டிருந்தான் முரளி. அவன் அருகில் வந்து நின்றாள் சத்யா. என்னம்மா, வித்யா அப்போ நாளைக்கு நித்யாவுக்கு கால் பண்ணுவா இல்லை? பண்ணிடுவா. அப்போ அப்படியே பிரச்சனை சரியாகிடும் தானே? சிரித்தான் முரளி. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? வித்யா கால் பண்ணுவாதான், ஆனால் நித்யா எடுக்கணுமே. சத்யாவின் முகம் மாறியது. இப்படி பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருந்தா எப்படிங்க? அப்படி விட்டுடுவேனா நான்? புரியாமல் அவனை பார்த்தாள் சத்யா. நித்யா நாளைக்கு அட்டன் பண்ண மாட்டா, நாளன்னைக்கு அட்டன் பண்ணி பேசுவா. எப்படி? அதெல்லாம் அப்படித்தான். ஓ, நீங்க அவகிட்ட அப்படி சொல்லியிருக்கீங்களா என்றவளை முறைத்தான் முரளி. ஆமாம், நான் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு தான் அவள் அடுத்த வேலையை பார்ப்பாளா? அப்புறம் எப்படி என்று கேட்டவள் பிறகு ஒரு நொடி யோசித்து, ஓ, ஒரு நாள் விட்டு அப்புறமா நித்யாவோட மனசை மாற்றி பேச வைக்க போறீங்களா? புன்னகைத்தான் முரளி. அப்புறம் எதுக்கு இந்த ஒரு நாள்? இப்போவே அவளை சமாதானப்படுத்தலாம் இல்லை? ஏன், ஒரு நாள் ஃபுல்லாக நித்யாவை பேசின பேச்சுக்கு அவள் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கட்டுமே. அதுவும் சரிதான். இந்த பிரச்சனையை வேணும் முன்னாடியே சொல்லியிருந்தா எப்போவோ சரி பண்ணி விட்டிருப்பேன். பாவம் மாமா இத்தனை நாளாக அல்லாடிக்கிட்டு இருந்திருக்காரு. ஓ, அவர் மேலே அவ்வளவு பரிதாபமா? அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட அவ்வளவு கோபனமாக பேசுனீங்களாம்? பின்ன நம்ம வீட்டு பொண்ணை இன்னொரு தடவை எதுவும் பேச பயப்படணும் இல்லை? நாம் ஒரு சின்ன எதிர்ப்பையாச்சும் காட்டினாதான் அமைதியாக இருப்பாங்க. போனா போகுதுன்னு ஒரு தடவை விட்டா அப்புறம் குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்பா, எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. எனக்கு இப்படியெல்லாம் யோசிக்கலாம் தெரியாது சிரித்தான் முரளி. உனக்கு பாசம் மட்டும்தான் வைக்க தெரியும், அதை மட்டும் நீ பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாற்காலியில் அமர்ந்திருந்தவனின் பின்னால் வந்து நின்று குனிந்து அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தோடு கன்னம் முட்டி கூறினாள் சத்யா. என்னவோ போங்க, எனக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. என்னோட உலகம் இந்த வீடுதான், அப்புறம் நீங்க, இதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் என்றவள் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு சென்றாள். முரளி கூறியதைப் போல் மறுநாள் வித்யா அழைக்க நித்யா அவளுடைய அழைப்பை நிராகரித்து கொண்டிருந்தாள். சாரங்கனின் கண்டிப்பான வார்த்தைகளால் வேறு வழியின்றி திரும்ப திரும்ப அழைத்து நித்யாவோடு பேச முயற்சித்து கொண்டிருந்தாள் வித்யா. அன்று நித்யாவிற்கு பள்ளியில் ஒரு மீட்டிங் என்பதால் வீட்டிற்கு வர கொஞ்சம் தாமதமானது. மாலை அவள் வீட்டிற்குள் நுழையும் போது அதிசயமாக முரளி வீட்டில் இருந்தான். ஒரு பக்கம் கிரியை அமர்த்தி அவனை படிக்க வைத்து கொண்டிருந்தான். அவன் எதிரே ஆதியும் அஸ்வியும் அமர்ந்திருந்தனர். ஆனால் இருவருக்கிடையே கொஞ்சம் இடைவெளி அதிகமாகவே இருந்தது. அது வித்தியாசமாக படவே அதை பற்றி யோசித்து கொண்டே உள்ளே நுழைந்தாள். நித்யா இருவரின் கன்னங்களையும் கிள்ளி முத்தம் வைத்துவிட்டு, அம்மா கை கால் கழுவிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவள் கை கால் முகம் கழுவி விட்டு வர அவள் முன் காஃபியை நீட்டினாள் சத்யா. தேங்க்ஸ் அக்கா என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு, என்ன இன்னைக்கு மாமா டியூட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு என்று கேட்டாள். தெரியல, கொஞ்சம் வேலை கம்மி போல, அதுதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. கிரியை உட்கார வச்சு படிக்க சொல்கிறப்போ ஆதியும் வந்து உட்கார்ந்தான். அதனால இவங்க 2 பேரையும் கூட அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு வேலை மிச்சம்தான் என்றாள் சத்யா சிரித்து கொண்டே. அப்போ உங்கள் வேலையை மிச்சப்படுத்தி நான் சேர்த்து செய்யவா என்றாள் நித்யாவும் புன்னகையோடு. அதெல்லாம் வேணாம், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சத்யா சென்று விட்டாள். காஃபியை குடித்து முடித்தவள் பிள்ளைகளின் அருகில் வந்து அமர்ந்தாள். என்ன ஹோம்ஒர்க் இன்னைக்கு என்று கேட்டுக்கொண்டே அவர்களின் வீட்டு பாடங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அஸ்விதா எழுதி கொண்டிருந்ததில் ஒன்று தவறாகிவிட, இது தப்புடா, இப்படி எழுதக்கூடாது என்று சொல்லி அழிப்பானை எடுத்து அழிக்கப் போக சட்டென அதனை வாங்கி வைத்து கொண்டான் ஆதி. என்னடா என்றால் புரியாமல். அது என்னோடது என்றவனை விசித்திரமாக பார்த்தாள். என்ன ஆதி இப்படியெல்லாம் பேசுற? ஆமாம், அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்? முந்தா நேத்து நந்து சித்தப்பா எனக்கு புது ரப்பர் வாங்கி கொடுத்தாரு. அதை அவள் கடிச்சு எச்சில் பண்ணி உடைச்சிட்டா. அதனால நான் இனி அவளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன். இது என்ன புதுசா இப்படியெல்லாம் பண்ற? பாப்பா தானே, தெரியாம பண்ணியிருப்பா. அஸ்வி, நீ அப்படி பண்ணியா? அவள் சோகமாக முகத்தை வைத்து ஆம் என்பதை போல் தலையாட்டினாள். சரி சரி, அப்போ அண்ணங்கிட்ட சாரி கேளு, இனி இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லு. நான் கேட்டுட்டேன் என்றாள் அஸ்விதா. அதான் சாரி கேட்டுட்டா இல்லை, வேற என்னடா? அதெல்லாம் முடியாது. ஆதி, இது என்ன புது பிடிவாதம்
என்றாள் கொஞ்சம் கோபமாக. நீ பெரியவன் தானே, கொஞ்சம் பாப்பாவுக்கு விட்டு கொடுத்து போகலாம் இல்ல? அம்மா, நீங்க என்ன அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க? உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை. திகைத்தாள் நித்யா. ஆதியின் பேச்சு அவளுக்கு புதிதாக இருந்தது. இப்படியெல்லாம் பேச இங்கு யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. இங்கு யாரும் அப்படி பேசுகிறவர்களும் இல்லை. எப்படி இதெல்லாம் கற்றுக்கொண்டான்? ஒருவேளை ஸ்கூலில் இருந்து இப்படி கற்றுக்கொண்டானோ என்றெல்லாம் யோசித்து கொண்டே மனதில் வருத்தம் எழ, ஆதி, என்னடா இது என்றாள் அவள் தலை கோதி. கையை தட்டி விட்டவன், அம்மா, டோன்ட் டாக் டு மீ என்றான். அதிர்ச்சியாக முரளியை பார்க்க அவன் கிரியிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். மாமா என்று அழைத்தாள். அண்ணி, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்றான் கிரி. டேய், சும்மா இருடா, இவன் ஒருத்தன் அப்படியே 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறவன் பாரு, எனக்கு தெரியாது உன்னை பத்தி என்று கோபமாக சொல்லிவிட்டு மறுபடியும் முரளியை அழைத்தாள். என்னம்மா என்றான் முகத்தை நிமிர்த்தாமலேயே. ஆதி என்ன பேசுறான்னு கேளுங்க மாமா. கேட்டம்மா. மறுபடியும் அதிர்ந்தாள் நித்யா. என்ன மாமா அவன் இப்படி பேசுறான்? நீங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க. அவனுக்கு புத்தி சொல்லலாம் இல்ல? உனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? நீ பண்றது சரின்னு நினைக்கிறப்போ அவன் பண்றத மட்டும் ஏன் தப்புன்னு நினைக்கிற? கிரி எழுதுவதை பார்த்து கொண்டே நித்யாவின் முகத்தையும் பாராமல் அவன் கேட்டுக்கொண்டிருந்த கேள்வியில் திகைத்து போனாள் நித்யா. முரளி ஏன் அவ்வாறு கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.